everyone, this is Saii. So ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்கின் கேர் வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விட்டமின் இ கேப்சூல் பற்றி, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் எந்த டைமில் அது விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா forward to them. அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விட்டமின் இ கேப்சூல் பற்றி. ஸோ விட்டமின் இ வந்து விட்டமின் இல ஃபுட் இருக்கு, கேப்சூல் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இன்டேக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி விட்டமின் இ வந்து நம்ம ஹேருக்கு, அப்புறம் சன்பர்ன் பிளேசஸ்க்கு, அப்புறம் நைட்ஸ், இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் விட்டமின் இ டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் விட்டமின் இ டேப்லெட் எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேர்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விட்டமின் இ டைரெக்டாக நம்ம இன்டேக் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. ஸோ இப்போ வந்து விட்டமின் இ வந்து ஒரு ஜெல் டைப். அதை வந்து நீங்கள் நைட் க்ரீமில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் ஹேர் க்ரோத்துக்காக ஏதாச்சும் ஆம்லா ஆயில், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் விட்டமின் இ கேப்சூல் பற்றி என்னன்னா, உங்கள் நைல் க்ரோத். ஸோ சில பேருக்கு நைல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். நிறைய வெசல்ஸ் வாஷ் பண்ணுவோம், அப்புறம் நிறைய ஒர்க் நம்ம வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் தான் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம நைல் வந்து ரொம்ப வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம க்ளோ படுத்துறதுக்கும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் விட்டமின் இ கேப்சூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து நைலுக்கு எப்போ போடலாம்னா, இதை வந்து டைரெக்டாகவே போடலாம். ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜெல் வந்து நம்ம நைட்ஸில் தூங்குறதுக்கு முன்னாடி, பெட் டைமுக்கு முன்னாடி போடுறது ரொம்ப ப்ரிஃபரேபிள். ஸோ பெட் டைமுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நம்ம நைட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம நைட்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் விட்டமின் இ கேப்சூலோட வந்து நைட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அண்ட் கொஞ்சம் க்ளோவும். நெக்ஸ்ட் திங், விட்டமின் இ கேப்சூல் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா, ஸ்கின்ஸில் யூஸ் பண்ணலாமா? லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸோ இல்லை வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் ப்ரிஃபர் பண்ணி விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் விட்டமின் இ கேப்சூல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேஸுக்குன்னு பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது, லிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் நம்மக்கிட்ட நைட் க்ரீம்னு இருக்கும். ஸோ அந்த நைட் க்ரீமில் இந்த ஜெல்லும் நைட் க்ரீமும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம நைட் க்ரீம் போடும்போது இந்த விட்டமின் சி கேப்சூலையும் சேர்த்து போடுறது ப்ரிஃபரபிளாக இருக்கும். ஸோ வந்து விட்டமின் இ கேப்சூல் போட்டால் நம்ம ரொம்ப ஃபேர் ஆகுமா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆகுமா அப்படின்றது இல்லை. ஸோ இதை வந்து ஃபேர்னஸ்க்காக நீங்கள் இருக்கிற கலரில் தான் இருப்பீங்க. பட் சன்பர்ன் ஆன பிளேஸில் இப்போ வெயிலெல்லாம் நிறைய போகிறோம், வண்டியில் போகிறோம், டஸ்ட்டு, பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் போட்டு அந்த சன்பர்னை க்யூர் பண்ணலாம். ஸ்கேர்ஸ் இதெல்லாம் வந்து விட்டமின் இ கேப்சூல் மூலியமாக நீங்கள் அதை க்யூர் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஃபேர்னஸ், உங்கள் ஸ்கின்னை விட ரொம்ப ஃபேர்னஸ் ஆவீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்கேர்ஸ், அப்புறம் வந்து உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ், அப்புறம் சன்பர்ன் பிளேசஸ் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு விட்டமின் இ கேப்சூல் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். பட் டைரெக்டாக இன்டேக் பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைஸ் க்ரீமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் நைட் க்ரீமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த க்ரீம்ஸில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரெகுலராக ப்ரிஃபரபிள் கிடையாது. எப்பயாச்சும் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், ஹேருக்கு விட்டமின் இ கேப்சூல். ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நிறையா முடி கொட்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து விட்டமின் இ ப்ளஸ் ஆம்லா ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாகவும் விட்டமின் இ கேப்சூல் ஹேருக்கு போடாமல் இந்த மாதிரி சைடில் ஏதாச்சும் ஒரு ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இன்டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஒயிட்டன் ஆகணும், ரொம்ப ஹேர் லாங்காக க்ரோத் ஆகணும்,
இமீடியட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு மனசுல வச்சு யூஸ் பண்ணாதீங்க. லைக் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றது வச்சு யூஸ் பண்ணுங்க. விட்டமின் இ கேப்சூல் டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணாம விட்டமின் இ ஃபுட் இருக்கிறதா நீங்க இன்டேக் பண்ணிக்கலாம். நீங்க டயட் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா விட்டமின் இ ஃபுட் தான் இதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸை இன்டேக் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் கேப்சூல்ஸ். ஸோ கேப்சூல் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பொறுத்த வரைக்கும் விட்டமின் இ வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பெஸ்ட். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட். இது ரைஸ் வாட்டர், ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹேர் க்ரோத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை போறீங்க அப்படிலாம் இருந்தால் வந்து சன்பர்ன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ விட்டமின் இ கேப்சூல் வந்து டைரெக்டாக ஸ்கின்க்கு அப்ளை பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு பொருள் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் வந்து அலர்ஜி இருந்தது ஆர் சம்திங் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா டாக்டர் ப்ரிஃபர் பண்ணி இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ விட்டமின் இ கேப்சூல் வந்து ஹேருக்கும் சரி ஃபேஸுக்கும் சரி ஒரு கேப்சூல் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப லாங் ஹேர்னா டபுள் கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஷார்ட் ஹேர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் கேப்சூல் போதும். அண்ட் ஃபேஸ் நைல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சிங்கிள் கேப்சூலே போதும். ஏன்னா நம்ம டைரக்டா யூஸ் பண்ண போறதுல ஒரு கண்டென்ட்டோட கலந்து தான் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் கேப்சூலே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி எனக்கு விட்டமின் இ கேப்சூல் பிடிச்சதுக்கு ரீசன். ஸோ இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் விட்டமின் இ யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்தால் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேற ஏதாச்சும் பற்றி ரிவ்யூஸ் வேணும் அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அது கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ல அதில் இருக்கு, இல்லை இந்த மாதிரி ப்ரிவென்டேஷன்ஸ் அதில் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுதா அது கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட்.